வெல்கம் டு இன்சைட் நீங்க நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல இருக்க அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் பத்தி பார்க்க போறோம். சம் இஃப் ஃபங்க்ஷன் சரிங்களா? அதாவது 2 ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி கிடைக்கிற ஃபங்க்ஷன் தான் சம் இஃப் ஃபங்க்ஷன். சம் பிளஸ் இஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு சம் இஃப் ஃபங்க்ஷன் சரிங்களா? இதனுடைய யூஸ் எப்படின்னா சம் பண்ணணும். ஆனா ஒரு கண்டிஷனை மீட் பண்ணா மட்டும் சம் பண்ணணும் சரிங்களா? ஒரு வேல்யூ ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை சம் பண்ண போறோம். ஆனா நான் குடுக்குற கண்டிஷனை மீட் பண்ணா மட்டும் தான் அந்த வேல்யூஸை நான் சம் பண்ணணும் சரிங்களா? இதுதான் இந்த சம் இஃப் ஃபங்க்ஷனுடைய ஒர்க் சரிங்களா? அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. ஓகே இந்த டேட்டா செட் ஒன்று பாருங்க. சிம்பிள் டேட்டா செட் தாங்க. அதாவது வந்து இந்த ப்ராடக்ட் லைன் இதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு சரிங்களா? ஹெல்த் அண்ட் பியூட்டி எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல், ஹெல்த் அண்ட் பியூட்டி ஸ்போர்ட்ஸ் அப்படி நிறைய இது இருக்கு சரிங்களா? ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ இதுல எத்தனை என்ட்ரிஸ் இருக்குன்னு காமிச்சு தரேன். பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 985 என்ட்ரிஸ் இருக்கு சரிங்களா? இப்ப எனக்கு என்னன்னா, இதுல என்ன வேணும்னா, ப்ராடக்ட் வைஸ் டோட்டல் வேணும். சரிங்களா? இது டோட்டல் இது எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருக்குங்கிறத டோட்டல் சரிங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும்? எனக்கு டோட்டல் வேணும். ஆனா எதோட டோட்டல் மட்டும் தான் வேணும்? ஹெல்த் அண்ட் பியூட்டியோட டோட்டல் மட்டும் தான் எனக்கு வேணும். இப்ப நான் சம் ஃபங்க்ஷன் குடுத்து என்ன பண்ண நடக்கும்? இப்ப சம் ஃபங்க்ஷன் குடுத்து இத ஃபுல்லும் இந்த ரேஞ்ச ஃபுல்லும் நான் செலக்ட் பண்ணி குடுத்தேன்னா, எனக்கு என்ன வேல்யூ வரும்? டோட்டல் வந்து 31,3,15,408 அதாவது வந்து இதோட டோட்டல் வேல்யூமே எனக்கு சம் பண்ணிடுச்சு சரிங்களா? ஆனா எனக்கு அப்படி சம் பண்ணக்கூடாது சரிங்களா? எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சம் பண்ணணும். ஹெல்த் அண்ட் பியூட்டி மட்டும் எனக்கு சம் பண்ணணும். எலக்ட்ரானிக்ஸ் ஆக்சசரிஸ் மட்டும் எனக்கு சம் பண்ணணும். ஹோம் அண்ட் லைஃப் ஸ்டைல் மட்டும் எனக்கு சம் பண்ணணும். செப்பரேட்டா எனக்கு சம் பண்ணி ஆன்சர் வேணும். இப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? சம் பண்ணணும். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷனை மீட் பண்ணி சம் பண்ணணும். ஹெல்த் அண்ட் பியூட்டியா இருந்தா மட்டும் சம் பண்ணணும். ஒரு கண்டிஷன் நம்ம குடுக்குறோம் அப்படிதானே? எனக்கு என்ன கண்டிஷன்னா, ஹெல்த் அண்ட் பியூட்டியா இருந்தா மட்டும் எனக்கு சம் பண்ணி குடு. அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் நம்ம குடுக்குறோம்னா, நமக்கு என்ன வேணும்? இஃப் ஃபங்ஷன். இஃப் ஃபங்ஷன் தானே கண்டிஷனுக்கு யூஸ் பண்ற ஃபங்ஷன். அப்போ சம் ஃபங்ஷனையும், இஃப் ஃபங்ஷனையும் கம்பைன் பண்ணியிருக்கிற ஃபங்ஷன் தான் என்னது? சம் இஃப் ஃபங்ஷன். அப்ப என்ன யூஸ் பண்ணணும் நம்ம? சம் இஃப். பாருங்க. சம் இஃப் சரிங்களா? இதிலேயே குடுத்திருப்பாங்க. ஆட் த செல் ஸ்பெசிஃபைட் பை எ கிவன் கண்டிஷன் ஆர் கிரைட்டீரியா. நம்ம என்ன கண்டிஷன் குடுக்குறோமோ, அந்த கண்டிஷன மீட் பண்ணிச்சுனா மட்டும் என்ன பண்ணணும்னா, சம் பண்ணும். சரிங்களா? இப்போ இது சின்டெக்ஸ பாருங்க. சிம்பிள் சின்டெக்ஸ் சரிங்களா? அதாவது கண்டிஷன் இது நல்லா புரிஞ்சுக்கணும். 2 ரேஞ்ச் இருக்கும். சம் ரேஞ்ச்னா நீங்க எத சம் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எங்க இருக்கோ, அதுதான் சம் ரேஞ்ச். சரிங்களா? இந்த டோட்டல் தான் இங்க சம் பண்ணணும். அப்படிதானே? இப்ப இதுதான் சம் ரேஞ்ச். ரேஞ்ச்ங்கிறது கிரைட்டீரியா ரேஞ்ச். சரிங்களா? நம்மளுடைய கிரைட்டீரியா எங்க இருக்கு? நம்ம கிரைட்டீரியா யூஸ் பண்ண போறோம்? ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் நம்மளுடைய கிரைட்டீரியா. அந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி எந்த ரேஞ்ச்ல இருக்கு? இந்த ரேஞ்ச்ல தானே இருக்கு. இத பாருங்க. இந்த ரேஞ்ச்ல தான் இந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி இருக்கு. அப்போ அதுதான் என்ன ரேஞ்ச்? கிரைட்டீரியாவோட ரேஞ்ச். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் என்ன கேட்டாங்கன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச். நம்ம கிரைட்டீரியா ரேஞ்ச் எது? ஹெல்த் அண்ட் பியூட்டி எந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு? ஹெல்த் அண்ட் இந்த ரேஞ்ச்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்போ அத கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ குடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. F4 குடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, லாக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப லாக் ஆயிடுச்சு. இப்ப அடுத்த கிரைட்டீரியா. சரி கிரைட்டீரியா இருக்கக்கூடிய ரேஞ்ச நம்ம செலக்ட் பண்ணி குடுத்துட்டோம். இனி கிரைட்டீரியாவ சொல்லணும். இந்த ரேஞ்ச்ல உனக்கு எது சம் பண்ணி வேணும்? அதுங்கிறத கேக்குது சரிங்களா? நமக்கு இந்த ரேஞ்ச்ல ஹெல்த் அண்ட் பியூட்டி தான் சம் பண்ணி வேணும். அப்படிதானே? ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அந்த ஹெல்த் அண்ட் பியூட்டி இருக்கிற ஒரு செல் ரெஃபரன்ஸ செலக்ட் பண்ணி குடுக்கலாம். சரிங்களா? இதையும் செலக்ட் பண்ணி குடுக்கலாம். இங்கேயும் செலக்ட் பண்ணி குடுக்கலாம். ஹெல்த் அண்ட் பியூட்டி எங்க இருக்கோ, அந்த செல் ரெஃபரன்ஸ நம்ம செலக்ட் பண்ணி குடுத்துட்டோம். நான் ஏன் இங்க செலக்ட் பண்ணி குடுத்துருக்கேன்னா, நம்ம டிராக் பண்ணும்போது அந்த வேல்யூ டிராக் ஆயி ஒவ்வொரு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் தான் போகும். அப்ப நமக்கு டிராக் பண்ணும்போது ஒரே அடியா நமக்கு ஆன்சர் வந்துரும். சரிங்களா? இப்ப இந்த கிரைட்டீரியா குடுத்தாச்சு. இப்ப அடுத்தது ஒரு ரேஞ்ச் இருக்குது. சம் ரேஞ்ச் சரிங்களா? இந்த சம் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எந்த ரேஞ்ச்ல இருக்கு? இங்க தானே இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த ரேஞ்சையும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ குடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. F4 குடுத்து லாக் பண்ணிக்கோங்க. சரியா? இப்ப நம்ம இதோட சின்டெக்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அந்த பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப எனக்கு பாருங்க 47,783.56 சரிங்களா? இது எதுக்கு வந்திருக்கு? இந்த ரேஞ்ச்ல ஹெல்த் அண்ட் பியூட்டியோட டோட்டல் மட்டும் வந்திருக்கு. சரிங்களா? இப்ப பாருங்க, எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் தனியா இப்ப ஏன்னா இந்த செல் ரெஃபரன்ஸ பாருங்க. இப்ப இந்த செல் ரெஃபரன்ஸ் எது செலக்ட் கிரைட்டீரியா எதுவா செலக்ட் ஆயிருக்கு எலக்ட்ரானிக்ஸ். நம்ம டிராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா செல் ரெஃபரன்ஸ் மாறிரும். சரிங்களா? ஏன்னா நம்ம அத
பண்ணலாம். லாக் பண்ணா மாறாது. லாக் பண்ணலன்னா மாறும். ஓகேவா? ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இவ்வளோதாங்க இது ஹெல்த் அண்ட் பியூட்டி செப்பரேட்டா நமக்கு சம் பண்ணி வேல்யூ கிடைக்கும். இந்த மாரி சிச்சுவேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்ஷன் தான் சம்மே ஃபங்ஷன். சரிங்களா? ஓகே. இந்த ஃபங்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நம்ம வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.